ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குயின்ஸ் பே மாலில் உள்ள லக்ஸரியஸ்ட் கார் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே போயிட்டு எனக்கு ஒரு கார் எடுக்க போகிறோம். அண்ட் நான் உங்கள் நியாஸ். ஸோ லக்ஸரியஸ் கார் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே நம்ம என்ன கார் எடுக்க போகிறோம், ஸோ என்ன கார் சூஸ் பண்ண போகிறோன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அங்கே என்னென்ன கார்லாம் இருக்குது, எல்லாமே காஸ்ட்லியஸ்ட்டு கார், அந்த கார்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு காரையாக நான் இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதில் நீங்கள் எந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், ஸோ உங்கள் ஐடியாவையும் கொடுங்க. அந்த காரை நம்ம சூன் பை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த காரோடைய டோட்டல் வியூ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், என்னென்ன கார் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே 50 lakhs மேலே தான் காரோடைய ப்ரைஸஸ் இருக்குது, அண்டு க்ரோஸ்லேயும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கார்ஸை தான் பார்க்குறீங்க. ஸோ நான் அதோடைய உள்ளோடைய டிசைன்ஸையும் எப்படி இருக்குது, எப்படி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, மாடிஃபை பண்ணியிருக்காங்க பற்றி நான் காட்ட போகிறேன். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கார் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சூஸ் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். ஸோ எந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அண்டு எனக்கு இதில் ஒரு கார் பிடிச்சிருக்கு, ஸோ அதையும் நான் காட்டுறேன். அது பேர் சொல்லலை, பட் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம எந்த கார் எடுக்கலாம் அப்படின்றத நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு சில கார்ஸ், எல்லா காருமே தான் பிடிச்சிருக்கு, ஆனால் நான் ஒரு காரை சூஸ் பண்ணணும். ஸோ அதனால் உங்கள் பொறுப்புலையும் விட்டேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்குன்ட்டு. நான் காரோடைய பேர் எல்லாமே சொல்கிறேன். ஸோ இதெல்லாமே ரேஸ் கார், சைனாவுடைய கார்ஸ். ஸோ இங்கே இருக்க ஒரு 3 கார்ஸ் சைனாவுடைய கார்ஸ். இங்கே ஆடி இருக்குது, சைனாவுடைய கார்ஸ், காஸ்ட்லி கார்ஸ் இருக்குது. ஸோ திஸ் ஒன் இஸ் ஓரா. இந்த கார்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அண்ட் திஸ் இஸ் மேட் ஃப்ரம் சைனா. ஸோ அந்த காரோடைய உள்ளே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோடைய ப்ரைஸையும் நான் சொல்ல போகிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 34,20,000 வருது. ஒரு Q7 இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ் கார். இதே ப்ரைஸில் உங்களுக்கு லேம்போவோ அண்டு ஃபெராரியோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதே ஆப்ஷன்ஸில் நீங்கள் லேம்போகினி அண்ட் ஃபெராரி எடுத்தீங்கன்னா அதோடைய ரேட்ஸ் 2 crores மேலே. லேம்போகினி ஃபெராரியை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான் ட்ராவல் பண்ண முடியும். இதில் ஃபேமிலி ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் கார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேண்டாஸ்டிக் கார், சைனா பிராண்ட், அதனால் நம்மளுக்கு ரேட் சீப்பாக கிடைக்குது. 34,27,000 பிரதர் இந்த காருடைய ரேட். அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கம் க்ளோசர் see the ஆப்ஷன்ஸ். அந்த டேஷ்போர்டு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதை ஓட்டிகிட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு ராயல் லுக் இருக்கும். இந்த கார்ஸ் இந்தியாவில் பண்ணுறாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. நீங்கள் ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பட் பார்த்திங்கன்னா ஐ டோன்ட் நோ நம்ம ஊரில் எவ்வளோ டேக்ஸ் போடுறாங்கன்னு தெரியல. அதுக்கு நம்ம ஊர்லேயே நம்ம வண்டி வாங்கிட்டு போயிடலாம். 34 lakhsனா உங்களுக்கு போடுற டேக்ஸே எப்படி 10 to 15 lakhs இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதோடைய ப்ரைஸ் 50 lakhs மேலே போயிடும். ஸோ அதனால் நம்ம ஊர்லேயே பை பண்ணுறது தான் நல்லது. ஸோ மணி பர்சன் கேன் பை. அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிகான் எலிகன்ஸ். இந்த கார் பார்த்தீங்கன்னா Volkswagen கம்பெனியோடது. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதோடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 37,20,000. ஸோ சச் அ ஒண்டர்ஃபுல் கார், அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இட்ஸ் லிட்டில் பிட் செடான் டைப் கார், லாட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இன்சைட். அண்ட் இந்த கார் நீங்கள் இங்கே பை பண்ணோம் அப்படின்னா, மலேசியாவில் பை பண்ணோன்னா 37,20,000. பூட் ஸ்பேஸ்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணுற கார். இப்போ நம்ம பார்க்க போகிறது RX 350 லக்ஸரி. இந்த காரோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 64,24,000. அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த காரும் நல்லா ஷைனியாக நிறைய ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க. லெக்ஸஸோடைய கார். அண்டு அதோடைய கலரும் மிரட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த கலரை பார்த்தாலே எல்லாருக்கும் பை பண்ண தோணும், அந்த மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ XUV கார், லாட் ஆஃப் ஸ்பேசஸ் இன்சைட். அண்ட் அதோடைய மாடலை பாருங்கள். ஸோ இப்போ பூட்டை பார்க்குறீங்க. ஸோ அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கான மாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆடியோடைய ரேட்ஸுக்கு லெக்ஸஸ் நீங்கள் பார்க்குறீங்க. இதை விட ஆடி சீப்பாக கிடைக்குது. அண்டு அகெயின் ஓவராக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓராவுடைய அனதர் மாடல், அனதர் வேரியண்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வேரியண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம முதல் பார்த்தது டிஃப்ரெண்ட் வேரியண்ட், இது ஒரு டிஃப்ரெண்ட் வேரியண்ட். அண்ட் உள்ள ஸ்பேஸ் அண்ட் இதோடைய மாடல்ஸ் பாருங்கள். ஸோ this one is China made, you know that. உங்களுக்கு 35 lakhsக்குலாம் கிடைக்குது இந்த வண்டி. ஸோ ஸ்போர்ட்ஸ் கார் பை பண்ணுறவங்க you can buy this car, affordable price and நல்ல ஸ்பேஷியஸ். இப்போ அதோடைய பேக் சைடும் பார்க்க போகிறீங்க. ஒரு Q7 the same GMW, then color only different. அதோடைய மாடலை பார்க்குறீங்க. எனக்கு ஸ்போர்ட்ஸ் கார்னால் ரொம்ப பிடிக்கும். பட் என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலிக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ நிறையா பணம் வச்சுருந்தா ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியாக கார் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற கார் பார்த்திங்கன்னா ஹவாலா 6. இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதோடைய லுக்குக்கு, இதோடைய ஃப்யூச்சர்ஸுக்கு அண்ட் 20 lakhsனா நம்புவீங்களா? இட்ஸ் கார் இஸ் 20 lakhs only. On road price is 20 lakhs. So such a nice car. And உள்ள பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இன்டீரியர், டேஷ்போர்ட் எல்லாமே ஒரு ராயல் லுக்கில் இருக்குது. லாட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. எல்லா காரையுமே நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நான் அதை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோன்னா ஸோ வீடியோவை முடிக்க முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் போய்ட்டு ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். அதோடைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அண்ட் பேக் பார்க்குறீங்க, நல்ல ஸ்பேஸ். அண்டு இட்ஸ் அ XUV கார், XUV மாடல் கார். அண்ட் ஒரு நல்ல அவுட்லுக் அண்ட் இன்டீரியர். ஸோ அதோடைய பேக் லுக்கே நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் Audi Q8 e-tron. ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆடி கார்னால் தெரியும். அதை நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது லேட்டஸ்ட் மாடல். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70,20,000. அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஃபியூச்சர்ஸும் நிறையா இருக்குது. ஸோ உள்ள இன்டீரியர் பார்க்க போகிறீங்க அண்ட் எக்ஸ்டீரியரையும் நான் காட்ட போகிறேன். ஸோ லாட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இன்சைட். நான் எல்லாத்தையும் சொல்ல முடியல, சொல்லி முடித்தா எனக்கு வீடியோ பார்த்தாது. நான் வந்து கார் செல்லர் கிடையாது, அது ஒன்று இருக்குது. ஸோ நான் யூடியூபர், தட்ஸ் இட். ஸோ அதனால் வந்து நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இஃப் யூ வாண்ட் டு பை யூ கேன் செக் இன் கூகுள். ஆனால் அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அப்புறம் நம்மளை கார் செல்லிங் பண்ணுறவங்க நினச்சிப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபன் பிரதர் பிகாஸ் ஸோ எல்லா ஃபியூச்சர்ஸையும் நம்ம சொல்லணுன்னா வீடியோ பெருசாக போய்டும். ஸோ வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் முடிக்கணும். அதுக்காக அதோடைய பேக் பூட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ பேக் லுக்கை பார்க்குறீங்க. அண்ட் மை ஃபேவரட் கார், இந்த காரை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட பேர் பார்த்தீங்கன்னா GWM Tank 300. ஸோ நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸ் 45 lakhs. ஸோ அதனால் இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு சைனா பிராண்ட் தான். பட் சச் அ ஒண்டர்ஃபுல் கார், லாட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இன்சைட். அண்டு நல்ல பெரிய XUV கார். அண்டு ஜீப் மாடலில் நம்ம ஊரில் ஜீப்ஸே வந்து 20 lakhs கிட்ட வருது. ஸோ இது அதோடைய டபுள் ரேட். பட் இன்சைடில் லாட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து அந்த ஒர்க்கர்ஸ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அதனால் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். பட் கைஸ், நான் சூஸ் பண்ணதெல்லாம் இல்லை. ஆக்சுவலி ஜஸ்ட் நம்ம அட்வான்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், நான் அதையும் செக் பண்ணுறேன். அது எனக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் Lexus EX250. ஸோ அந்த காரை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,20,000 வருது. ஸோ அதோடைய ஃபீச்சர்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதோடைய இன்டீரியர் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு. லெக்ஸஸ் கார் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான கார் தான் பிரதர், பட் நல்ல குவாலிட்டி. நம்ம ஊரில் லெக்ஸஸ் இல்லை, பட் துபாய், மலேசியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரிலையும் அவுட் கண்ட்ரியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்கோ அந்த காரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த கார் எடுக்கலான்ட்டு. ஸோ என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எந்த கார் பெஸ்ட்டுன்னு. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை பிரதர். டேக் கேர் கைஸ்.